இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். ஆளுநருடன் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு, கல்லூரி மாணவி கொலை வழக்கில் இளைஞருக்கு தூக்கு தண்டனை என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே கண்ணாடி இழை பாலம் இன்று திறப்பு. பாலத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 37 கோடி ரூபாய் மதிப்பில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். பெண்களுக்கு எதிராக எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன். விரிவாக்கப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று சந்திப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் கோரிக்கை. பெஞ்சல் புயல் நிவாரண நிதியை முழுமையாக வழங்கவும் வலியுறுத்தல். சென்னையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது. காவல்துறையுடன் தாவேகாவினர் தள்ளுமுள்ளுவால் பரபரப்பு. வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் இன்று நேரில் விசாரணை. கைதான ஞானசேகரனை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை நீதிமன்றத்தில் மனு. சென்னையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞர் சதீஷுக்கு தூக்கு தண்டனை. சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு. புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு. 425 இடங்களில் வாகன தணிக்கை, பட்டாசு வெடிக்க தடை விதிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று இரவு 10 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. மெல்போர்ன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. இந்தியாவை 184 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஆளுநரை நேரில் சந்தித்து இன்று மண்டியடித்த தாவேகா தலைவர் விஜய் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிக்கை விடுத்தார். விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி மாநில மாநாட்டை நடத்தி முடித்திருக்கும் நடிகர் விஜய் பானையூர் அலுவலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்று வந்தார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி தவிர வேறு எந்த அரசியல் நிகழ்விலும் பங்கேற்காமல் இருந்த விஜய் முதல் முறையாக ஆளுநர் RN ரவியை இன்று சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளித்த தாவேகா தலைவர் விஜய் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் பின்னணி குறித்து விரிவாக விசாரிக்க உத்தரவிடவும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பில் பெஞ்சல் புயலுக்கு மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் ஆளுநரிடம் விஜய் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக தான் கைப்பட எழுதிய கடிதத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், பாலியல் வன்கொடுமைகளை கண்டு அண்ணனாக மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக கூறியுள்ள விஜய், அண்ணனாகவும் அரணாகவும் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக பெண்களுடன் நிற்பேன் என உறுதியளித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை எனவும் அவர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். விஜய் எழுதிய இந்த கடிதத்தை சென்னை தீநகர் பகுதியில் பெண்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரமாக வழங்கிய போது தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து ஆனந்தை விடுவிக்க கோரி தாவேகாவினர் போராட்டம் நடத்திய போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள விஜய், கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்தவர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, புயல் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக ஆளுநர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருப்பதாக தாவேகா தலைமையின் தரப்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். கையில் பாம்பை வைத்துக் கொண்டு யூடியூபில் வீடியோ வெளியிட்ட TTF வாசன் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். முறையாக லைசன்ஸ் பெற்று வளர்ப்பதாக TTF வாசன் தெரிவித்துள்ள நிலையில் லைசன்ஸ் இருந்தாலும் பாம்பை இப்படி கையாளக்கூடாது என வனத்துறை தெரிவித்துள்ளது. விவரிக்கிறார் செய்தியாளர் சாலமன். அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது, மதுரையில் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டது என தொடர் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் யூடியூபர் TTF வாசன். கதாநாயகனாக நடிக்க இருந்த மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து சில மாதங்களுக்கு முன்னர் இவர் கழட்டிவிடப்பட்டதும் இணையவாசிகள் மத்தியில் பேசுபொருளானது.
இந்நிலையில் கையில் பாம்பை வைத்திருக்கும் வீடியோவால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் டிடிஎஃப் வாசன். அந்த வீடியோவில் பப்பிக்கு 1.5 வயதாகிவிட்டது என்று வாசன் கூற, அருகில் இருந்த நபர் அதற்கு மம்மி டாடி எல்லாமே வாசன்தான் என்று காமெடி செய்திருக்கிறார். இதேபோல் பாம்பை கையில் சுற்றி அதற்கு முத்தம் கொடுப்பது, கழுத்தில் சுற்றி விளையாடுவது என வீடியோக்கள் வைரலானதை தொடர்ந்து வழக்கம் போல வாண்டடாக வந்து சிக்கிய டிடிஎஃப் வாசனுக்கு வனத்துறையினர் வார்னிங் கொடுத்துள்ளனர். பால் பைத்தான் வகை மலைப்பாம்பை இப்படி கையாளக்கூடாது என கூறியுள்ள வனத்துறையினர் இதற்காக டிடிஎஃப் வாசன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இந்த பாம்பை வளர்க்க தன்னிடம் உரிமம் இருப்பதாக டிடிஎஃப் வாசன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். முறையான அனுமதி பெற்றுத்தான் இந்த பாம்பை வாங்கினாரா அல்லது சரியான முறையில் இவர் இந்த பாம்பை கையாண்டு வருகிறாரா என்ற கோணத்தில் வனத்துறையினர் முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். அடுத்த கட்டமாக டிடிஎஃப் வாசனுக்கு சம்மன் அளித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஞ்சித். நன்றி சாலமன். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு நடைபாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தையும் தொடங்கி வைத்த முதல்வர் பெண்களுக்கு எதிராக எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என தெரிவித்துள்ளார். விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராமசுந்தரம் மற்றும் பிரசாத். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனை தூத்துக்குடியில் இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பிரத்யேக வங்கி அட்டையை மாணவிகளுக்கு வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களுக்கு எதிராக படிப்புக்கு மட்டுமல்ல வேறு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என உறுதியளித்தார். பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். இந்த நிகழ்ச்சியில் பயனாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து கன்னியாகுமரி சென்ற முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு முத்திரை சாதனைகளை நிகழ்த்தி முதலமைச்சர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் 37 கோடி ரூபாய் செலவில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இடையே 77 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு நடைபாலத்தை திறந்து வைத்தார். செய்தியாளர் பிரசாத் வழங்கும் கூடுதல் தகவல். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 2வது நாள் நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்குகின்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலையில் வெள்ளி விழா மலரை வெளியிடுகிறார். சிங்கப்பூர் அமைச்சர் சண்முகம் தினமொரு திருக்குறள் நூலை வெளியிடுகிறார். தொடர்ந்து திருவள்ளுவர் பசுமை பூங்கா திறந்து வைத்தல், அதே போன்று திருக்குறள் கண்காட்சி துவக்கி வைத்தல், திருவள்ளுவர் சாலைக்கு பெயர் சூட்டுதல், திருவள்ளுவர் சிலைக்கான தோரண வாயில் அடிக்கல் நாட்டுதல் போன்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றுகிறார். அதன் பின்பு கருத்தரங்கமும் நடைபெற்று நிறைவு. ரஞ்சித். நன்றி பிரசாத். கே கல்ச்சர் எனப்படும் கொரிய கலாச்சாரம் மீதான மோகம் தமிழக இளைஞர்கள் மத்தியில் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதே சமயம் தமிழ்நாட்டிற்கும் கொரியாவுக்கும் இடையே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வரலாற்று தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொரிய கலாச்சாரத்தை விரும்பும் இளைஞர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளருடன் நான் நடத்திய நேர்காணல் இது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியில் சமீப காலமாக கொரிய வெப் தொடர்கள், படங்கள், பாப் பாடல்கள் பார்க்கும் மோகம் வேகமாக பரவி வருகிறது. படங்கள், பாடல்களை ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் கொரியர்களைப் போலவே உடை அலங்காரம் செய்து கொள்வது, அவர்களின் உணவு, கலாச்சாரத்தை பின்பற்றவும் தொடங்கிவிட்டனர். பலர் தங்கள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரையும் கொரிய தொடர்களை பார்க்க வைத்து அவர்களையும் தங்கள் ஆர்மியில் இணைத்து விட்டனர். இந்தியாவின் முதல் கொரிய ஆடை அணிகலன்கள், விளையாட்டுப் பொருட்கள் விற்பனையகம் சென்னையில் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கொரிய உணவுகளை ருசி பார்க்க இளைஞர்கள், இளம் பெண்கள் விரும்புவதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பிரத்யேக கொரியன் ரெஸ்டாரண்ட்கள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை திருவான்மியூரில் உள்ள கொரியன் ரெஸ்டாரண்டில் தினமும் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வமுடன் வந்து கொரிய உணவு வகைகளை ருசி பார்த்து செல்கின்றனர். உணவக ஊழியர் சுஜனின் கருத்து இது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த கே பாப், கே டிராமா, அவங்களோட கல்ச்சரில் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது. ஒரு சைடு வந்து எப்படின்னா நம்மளுக்கு அந்த கல்ச்சர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ் அண்ட் கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க நம்மக்கிட்ட கேள்வி, நம்மளுக்கே தெரில அந்த டிஷ்ஷை பற்றியெல்லாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல, இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தேவி பிரசாத் இவர். டெபோக்கி, காண்டாக் அப்படிலாம் ரைஸ் போலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியா? ஆமாம், நைஸ் அண்ட் ஸ்பைசி. ஆனால் நம்மளோட இந்தியன் ஸ்பைஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான ஸ்பைஸ், ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், ஐ வுட் ரெக்கமெண்ட் தான்.
சென்னையைச் சேர்ந்த ரபியா அஃப்ராவிடம் பேசினோம். என் பசங்க கொரியன் சீரியல்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, ட்ராமா. அது வியாதி எனக்கு வந்துருச்சு, நான் அப்புறமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்க படிப்பில் பிஸி ஆகிட்டாங்க, நான் ட்ராமா அடிக்ட் ஆகிட்டு பார்த்துட்ருக்கேன் நான் ட்ராமா. ஸோ அதில் அவங்க ஃபேமஸாக சாப்பிட்றது வந்துட்டு இந்த தொக்பொக்கி, இந்த சப்பாகட்டி, இந்த ஃப்ரைட் சிக்கன். அது எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த ட்ராமாவில் பார்த்திங்கன்னா ஃபுட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டமாக இருக்கும் கொரியன் ட்ராமாவில் எப்போதுமே. ஸோ அது என்னதான் இருக்கும், நம்ம கொரியா தான் போய் ட்ரை பண்ண முடியாது. சரி, எங்கே அட்லீஸ்ட் வந்து சாப்பிட்லான்னா நல்லா இருந்தது. அதனால ஹார்ன் டாக், தப்போக்கி அண்ட் ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். கொரிய மோகம் முற்றிப்போய் சிலரோ கொரியாவுக்கே சென்று விட வேண்டும், அங்குள்ள ஆண் அல்லது பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு தினம் தினம் கனவில் மிதந்து வருகின்றனர். இன்று 2K இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில் இப்படி கொரிய கலாச்சாரம் ஆக்கிரமித்து வருவது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள சூழலில் தமிழ்நாட்டிற்கும் கொரியாவுக்கும் 2000 ஆண்டுகள் வரலாற்று தொடர்பு இருப்பது மெய்சிலிருக்க வைக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்பாண்டி நாட்டில் ஆய் என்ற சிற்றரசை ஆண்ட குறுநில மன்னருக்கு கொரியாவுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆய் மன்னர் தனது மகள் செம்பவளத்தை கொரியாவின் கிம் வான் கயா ஆண்ட கிம் சுரோவுக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இந்த திருமணம் கிமு 48ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. செம்பவளத்துக்கும் சுரோவுக்கும் 12 குழந்தைகள் பிறந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இதையடுத்து செம்பவளம் என்ற சொல்லின் பொருள்படுமாறு கொரிய மொழியில் ஹியோ வாங் ஓக் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ராணி செம்பவளத்தின் கல்லறை இன்றளவும் கொரியாவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. செம்பவளத்தின் கல்லறையில் பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதோடு கப்பலில் ராணி கொண்டு வந்த தமிழ்நாட்டின் இளவட்ட கல்லும் இடம்பெற்றுள்ளது. இதற்கான ஆதாரங்கள் கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புத்த துறவி ஒருவரால் எழுதப்பட்ட சாம்குக் யுசா என்ற கொரிய புத்தகத்திலும் இடம்பெற்றிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி பார்த்தால் தற்போதைய கொரிய மக்கள் தொகையில் சுமார் 10% பேர், அதாவது 60 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டு இளவரசி செம்பவளத்தின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர கொரிய மொழியில் சுமார் 500 தமிழ் சொற்கள் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழ் மக்களைப் போன்றே கொரியர்களின் பிரதான உணவாக அரிசியே உள்ளது. மொழி மட்டுமின்றி உணவு, திருவிழா, நடனம், விளையாட்டு உள்ளிட்டவற்றிலும் கொரியாவுக்கும் தமிழகத்திற்கும் இடையே பல ஒற்றுமைகள் உள்ளன. கொரியா தமிழ் தொடர்பு ஆய்வாளர் முனைவர் நா கண்ணனிடம் பேசினோம். என்னென்ன தமிழ் சொற்கள் கொரிய மொழியில இருக்கு? முதல்ல அவங்க தந்தையை அப்பா அப்படிங்கிறது, அன்னையை அம்மா அப்படிங்கிறது, இது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங். ஏன்னா உதாரணமா லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க இந்த உறவு பெயர்கள் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கும் ஒன்னா இருக்கும் அப்படின்னா அந்த நிச்சயமாக அந்த மொழிகளுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அன்னிங்கிறோம், அவங்க ஒன்னி அப்படிம்பாங்க. ஓகே, இப்ப பல்லுனா பல்லுன்னு அங்க இருக்கு. இப்ப அதே போல புல் இருக்கு, புல்லுனா புல்லுன்னு அங்க அதே வர்றது இருக்கு. நாள் நாள் இருக்கு. நீ அப்படின்னா நோனன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி தன் சுட்டு அது அதெல்லாம் ஒன்னா இருக்கிறது ரொம்ப அவசியம். கலாச்சார ரீதியா வேற என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு? அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா ஏன் தமிழர்களுக்கு கொரியர்களை பிடிக்குது அப்படின்னா, நம்மள மாதிரி டெம்பரமெண்ட் அவங்களுக்கு. உதாரணமா அந்த ஏரியாலே யாரும் உரப்பா சாப்பிட்றது கிடையாது. இவங்க தான் கிம்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காரமான சாப்பாடு சாப்பிடுறாங்க. நம்மளை போல தரையில ஒண்ணு மண்ணா படுத்து கிடக்கிறது, முதல் மகன் குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஒற்றுமைகள் இருக்கு. அது திருவிழாக்கள் பண்டிகைகளை நீங்க உதாரணமா நம்ம சொக்கப்பானை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதே போல அங்க ஒரு பௌர்ணமி நாளன்றைக்கு அவங்க ஒரு பெரிய விழா எடுப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாழ் அப்படின்னு நம்ம ஒண்ணு, அந்த யாழ் இன்னும் அவங்கள்ட்ட பயன்பாட்டுல இருக்கு. ஓகே, காகும் அப்படிங்கிறாங்க. அது அதை இன்னும் அப்படியே பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று தொடர்பு தான் இன்னைக்கும் இளம் தலைமுறையினருக்கு கொரிய மோகம் வருவதற்கான காரணமா? அப்ப 2006 எனக்கு இதே ஃபீலிங். இப்ப இருந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதே போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதாவது கொரியாவுக்கு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. எனக்கு அவங்களுடைய ஹியூமர்னா அப்படி பிடிக்கும். அவங்களுடைய நகைச்சுவை உணர்வு இருக்கு, அபாரமான நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு. அதே போல இந்த ரொமான்ஸ் சொல்றது இருக்கு பாருங்களேன், அந்த ஆடியோ விஷுவல்ஸ் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவ்வளவு அழகா ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஆட்கள். இப்படியாக இது ஒரு காதல் கதை, இது 2 பேருக்கும் நடந்தது. அப்ப அதே ரொமான்ஸ் தான் இப்ப திரும்ப வந்திருக்கு. கொண்டு வர்றது அந்த மீடியால கொண்டு வர்றது ரொம்ப அற்புதமா அவங்க பண்றாங்க. அதனால நம்ம இளைஞர்களுக்கு நிச்சயமா கொரியா பிடிச்சே ஆகணும்.
இந்தியாவில் கேபாப் இசை மற்றும் கே டிராமா கொரிய தயாரிப்புகளுக்கு 15 மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் மத்தியில் கொரிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆண்டுதோறும் 75% வரை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் இன்று நேரில் விசாரணை நடத்தியது. இதனிடையே தமிழக ஆளுநர் RN ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இன்று சந்தித்தார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சசிதரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். செய்தியாளர் சுந்தர் வழங்கும் கூடுதல் தகவல். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடந்த போராட்டத்தில் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களை அதாவது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தடையை மீறி நடந்த போராட்டத்திற்கு காரணமாக ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதே சமயம் பாதிக்கப்படும் பெண்களை அச்சுறுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவரது அறிக்கை அரசியலையும் போராட்ட நாடகத்தையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இதனிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் இன்று நேரில் விசாரணை நடத்தியது. IPCயில் இருந்து BNS குற்றவியல் சட்டத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் தான் FIR கசிந்ததாக தமிழக அரசுக்கு தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மற்றும் போலீசார் அடங்கிய குழு இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணி முதல் 7 மணி நேரமாக தொடர்ந்து நீடித்த முதற்கட்ட விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. நாளையும் தொடர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி சசிதரன். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை இன்று தெரிவித்துள்ளது. இதேபோல் பொதுமக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முழு விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைந்துள்ளார். பிரகாஷ், காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது? பைக் ரேஸ்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்க. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பெருநகர சென்னை காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரில் 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட உள்ளது. பைக் ரேஸ் ஓட்டுபவர்களை கண்காணிப்பதற்காக பிரத்யேகமாக 30 கண்காணிப்பு குழுக்களை அமைக்கப்பட உள்ளது. இது தவிர ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டட் கம்யூனிட்டி, அபார்ட்மெண்ட்ஸ், குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காவல்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையை பொறுத்தவரைக்கும் கடலில் குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி பிரகாஷ். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர், பொறுப்பு பதிவாளரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள சூழலில் இருவரும் ஒருவரை ஒருவர் பதவியிலிருந்து நீக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய முழுமையான தகவல்களை வழங்க செய்தியாளர் சயீது மௌலானா இணைந்துள்ளார். சயீது மௌலானா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடப்பது என்ன? தகவல்களை முழுமையாக விளக்குங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர், பொறுப்பு பதிவாளர் இடையே கருத்து மோதல். இருவரும் ஒருவரை ஒருவர் பதவியிலிருந்து நீக்கியதால் தஞ்சையில் அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. போலீஸ் பாதுகாப்புடன் பதிவாளர் அறையை உடைத்து உள்ளே சென்ற ஊழியர்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 40 பேர் நியமன முறைகேடு விவகாரத்தில் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் பெயரும் உள்ளது. விசாரணைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் புதிய பதிவாளர் நியமிக்கப்படுவதாக பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு கல்வி ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஞ்சித். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் இன்று. நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.